குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 23/6/2026 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54. திதி இன்றிரவு 9:03 வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:25 வரை அஸ்தம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் பிற்பகல் 2:46 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இரவு 9:03 வரை கௌளவ கரணம், அதன் பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 4:25 வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமான் வழிபாடு செய்வது நன்மை, துர்க்கை வழிபாடு செய்வது நன்மை. அதே சமயத்தில் நரசிம்மர் வழிபாடும் இன்றைய தினம் செய்யலாம். யார் யாருக்கெல்லாம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அவர்களெல்லாம் நரசிம்மர் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்யலாம். திருமணம் ஆகாதவர்கள், குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை சச்சரவு இருப்பவர்கள் துர்க்கை வழிபாடு ராகு காலத்தில் செய்வது நன்மையை தரும். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெத்தலை எடுங்க, அதில் ₹1 காயின் வைங்க. ஒரு கொட்டைப்பாக்குனா களிப்பாக்கு, முழு பாக்கு கிடையாது, களிப்பாக்கு. அதில் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் வச்சு 4ஆக மடித்து மஞ்சள் நூல் சுற்றி வச்சுக்கோங்க. மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன். கடகத்தில் குரு பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சந்திர பகவான், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைய தினம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு கடன் அடைய எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு கடகராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சமாக வெள்ளைக்கட்டி வெல்லம் வாங்கி கடையிலேருந்து வாங்கணும். புதுசாக வாங்கணும், வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. வெள்ளைக்கட்டியை எடுத்து ஓடுற தண்ணியில் அதை எடுத்துன்னு போய் நல்லா கரைச்சி விடணும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்று. அதை விட இந்த ஒரு வெல்லம் ஒன்று இருக்கும், அச்சு வெல்லம்னு சொல்லுவோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அச்சு வெல்லம்னு அப்படியே கட்டமாக வரும், நீட்டமாக வரும். அந்த மாதிரி அச்சு வெள்ளைக்கட்டியை குரங்குகளுக்கு கொடுத்து வந்தால், ஞாயிற்றுக்கிழமை தோறும் அதை கொடுத்து வந்தால் கடன் பிரச்சனை விரைவில் தீரும், சீக்கிரமாக தீரும். ஏன்னா இதெல்லாம் சிறிய பரிகாரம்தான், ரொம்ப அதிகமான ஒரு ஆயிரக்கணக்கில் சொல்லக்கூடிய பரிகாரம் கிடையாது. நான் சொல்கிற பரிகாரம் அத்தனையுமே நல்ல ஒரு பரிகாரம். அதுவும் இல்லாமல் கொஞ்சமாக செலவாகும், ஒரு ₹10 செலவாகக்கூடிய ஒரு பரிகாரம்தான். இது செய்யுங்க. அச்சு வெல்லம் வாங்கி குரங்குக்கு கொடுங்க. கொஞ்சம் வெள்ளைக்கட்டியை வாங்கி ஓடுற தண்ணியில் கரைச்சி விடுங்க. ஓடணும், தண்ணி நிற்கக்கூடாது, நிற்கிற தண்ணியில் செய்யக்கூடாது, ஓடுற தண்ணியில் இதை செய்யணும். சரிங்களா? செய்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்தோஷம் பெருகக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள்
திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. எதையும் மற்றவர்களை விட நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தன்மையை இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி செய்து முடித்து காட்டுவீர்கள். நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். இன்றைய தினம் தன வரவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் ஒரு உத்வேகம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. மற்றவர்களை விட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். கணவன் மனைவி புரிதல் இன்னைக்கு இருக்கும். புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். சிக்கனமாக இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. சேமிப்பு மேம்படும். எதிர்பாராத வழியில் தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில் இப்போ வெளியூரில் வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க பிள்ளைகள்னால் அவர்கள் வழியில் ஒரு நல்ல சந்தோஷமான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பொழுதுபோக்கு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. தேவையற்ற செலவுகள் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் எதிர்காலம் விஷயத்தில் உங்களுக்கு அதை பற்றிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. தோற்ற பொலிவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே புரிதல் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. திருமணம் ஆகாத திருமணம் கைகூடும். சுப வார்த்தைகள் பேசலாமா வேணாமா அப்படின்ற எண்ணங்கள் தோன்றும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், பேச தொடங்குங்க. அதே போல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்க எப்படி பேசுறதுன்னு யோசிக்கலாம். அதெல்லாம் யோசிக்காதீங்க. நல்ல வரன் வந்தால் அதை முடிக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வியாபார விஷயத்தில் வேகத்தை விட விவேகம் இன்னைக்கு தேவை. அதே போல் ஆதாயத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். நேர்மறை, அதாவது நேர்மையான ஒரு எண்ணங்கள் அது நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும். அதிசய தெற்கு திசை. அதிசய 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்கார் எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தனம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி குறையும். சக ஊழியர்கள்லாம் ஒத்துழைப்பாக இன்றைக்கி இருப்பார்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் நிறைய ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. மறைமுக எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வேலையில் நிறைய ஏற்றங்கள் ஏற்படும், மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உறவினர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே சமயத்தில் இன்றைய தினம் எல்லாவற்றிலும் மதிப்பு மரியாதை இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். தொழிலும் சரி,
குடும்ப சார்ந்த விஷயத்திலும் சரி, பிள்ளைகள் விஷயத்திலும் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனசில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் எண்ணியதை நிறைவேற்றி கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள்லாம் சாதகமாக இருப்பார்கள். அதே சமயத்தில் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பத்திரிகை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கதை கட்டுரை எழுதுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல வருவாய் வருகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தை வழியில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். சிறுதூர பயணங்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்குது. அதிசய கிழக்கு அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நம்பிக்கை தன்னம்பிக்கை இரண்டும் இன்றைக்கி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காக முன்னேற்றமான ஒரு தருணம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. குடும்ப உறுப்பினர்களோட வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய உணவுகள் மீது ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கார உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதே மாதிரி சூடான பொருட்களை உட்கொள்வதை இன்றைக்கி தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதே மாதிரி விளையாட்டு விஷயத்தில் கவனமாக இன்றைக்கி இருக்கணும். தேவைக்கு ஏற்ப தன வரவுகள் இன்றைக்கி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலை தருகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி பணமும் வரும், அதே மாதிரி செலவுகளும் ஆகும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உழைப்பு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. உழைப்புக்கு ஒரு மதிப்பு கொடுக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதிசய தென்மேற்கு அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி ஏற்படுத்தும். பிரபலமானவர்களின் சந்திப்பு இன்றைக்கி நல்ல ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆரோக்கியம் மேம்படும். எதிலும் தற்பெருமை இன்றி இன்றைக்கி செயல்படுறது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே சமயத்தில் மனசில் ஒரு விதமான ஒரு குழப்பங்களும் ஒரு இறுக்கமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதையெல்லாம் தவிர்த்தால் குடும்பத்தில் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிந்தனையில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாகும். இன்றைக்கி ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தையெல்லாம் தவிர்த்து தெளிவோடு இருந்தீங்கன்னா எல்லாம் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். குழப்பத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அதிசய தெற்கு திசை அதிசயின் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த
துலாம் ராசி நேயர்களே, அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் இன்னைக்கு நன்றாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. மாணவர்களுக்கு படிக்கிறதுல படிப்பு விஷயத்தில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. எதிர்காலம் தொடர்பான சில முக்கிய முடிவினை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். சகோதர வழியிலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். 2ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. இன்றைய நாள் வேகத்தை விட விவேகம் வேண்டிய நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிசய 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் மறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கின்ற தருணம். அதே மாதிரி 7ஆம் இடத்துலையே உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும். உடன்பிறப்புகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். மகிழ்ச்சியான சூழல் அமையும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கடன் சார்ந்த இன்னல்கள்லாம் விலகும். அதே மாதிரி திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. உங்கள் ராசியை குரு பார்க்குறார், அதனால் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டையும் குரு பார்ப்பதனால் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் ஏற்படும். வழக்கு சம்பந்தமான செயல்பாடுகளில் ஒரு சாதகமான ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இறை வழிபாடு மனதிற்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. அடுத்த மொழி பேசும் மக்களின் அறிமுகம் கிடைக்கும். ஆனால் அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள்லாம் ஈடேறும். பொருளாதார மேன்மையால் நினைத்த வேலையை செய்து முடிப்பீர்கள். குடும்ப பெரியோர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கவனிச்சிக்க வேண்டியது அவசியம். சகோதர வழியிலையும் கொஞ்சம் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அலுவலக பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைய தினம் மனசில் ஒரு உறுதி நிறைந்த நாளாக இருக்குது. இதை தான் செய்யணும், செய்தால் நன்மை நடக்கும் அப்படின்ற ஒரு உறுதி இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பிரபலமானவர்களின் அறிமுகம்லாம் கிடைக்கும்.
குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல்லாம் அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. பிற மக்களின் மூலம் மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு தருணம். வேலை சம்பந்தமான நல்ல முயற்சிகள்லாம் இன்றைக்கி சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்றைய நாள் எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்ட வடகிழக்கு அதிர்ஷ்ட 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அதாவது மிளகாப்பழம் கலர்னு ஒன்று சொல்லுவாங்க சிவப்புலேயே, அந்த கலரை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்கள் அறிமுகம் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் அவர்களிடம் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் இன்றைக்கி சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைய தினம் எதை செய்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இன்றைக்கி செயல்படுறது நல்லது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சக ஊழியர்களிடம் நிதானத்தோடு இன்றைக்கி செயல்படுங்கள். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் செரிமான பிரச்சனை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வேலை ஆட்களால் சில நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி கால்நடை பணிகளில் விவேகத்தோடு செயல்படுறது நல்லது. இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இன்றைக்கி இரவு வரைக்கும் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம். அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப எல்லா விஷயத்திலும் நெருக்கடியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும். அதனால் இன்றைக்கி கவனமாக இருங்க. இன்றைக்கி இந்த மூக்கடலை வாங்கி அது கொஞ்சம் குருவுக்கு வச்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதை மட்டும் செஞ்சுட்டு போங்க. இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். இல்லை நெருக்கடியான ஒரு தருணங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் இன்னைக்கு. அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். பண வரவும் நன்றாக இருக்கும். அதே மாதிரி புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். குணநலன்கள் மூலம் பலரின் ஆலோசனைகளை பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நண்பர்களோடு மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதெல்லாம் மேம்படக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய நாள் புதிய நபர்களின் அறிமுகமும் இன்னைக்கு கிடைக்கும். அதனால் நன்மைகளும் ஏற்படும். அதிசய தெற்கு அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறமும் வெள்ளை நிறமும் கலந்து இன்னைக்கு பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும். அவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தன்மை. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லாவற்றிலும் புரிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை. இன்றைக்கி புரிதல் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.